2 பாயிண்ட் பார்க்க போறோம். அந்த முதல் பாயிண்ட்ல கீழே இருக்கிற சப் பாயிண்ட்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகத்தில் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்றத சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ஏ, the world says try and try again, you can make it. முயற்சி பண்ணு. என் கூடவே சொல்றீங்களா? முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, திரும்பவும் முயற்சி பண்ணுங்க, திரும்பவும் முயற்சி பண்ணுங்க, உங்களால சாதிக்க முடியும். உங்களால சாதிக்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. try in depending on God. என்னங்க? முயற்சி பண்ணு, ஆனா என்னை சார்ந்து பண்ணு. ஹalleluya. முயற்சி பண்ணுங்க, ஆனா என்ன பண்ணுங்க? சார்ந்து பண்ணுங்க. ஒருத்தர் டீச்சிங் பண்ணும்போது இந்த விஷயத்தை நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா 3 பாயிண்ட். ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கணும்னு சொன்னா, இப்போ நீங்க கிட்டாரை கத்துக்குங்க, கீபோர்டை கத்துக்குங்க, அதை கத்துக்குங்க, இதை கத்துக்குங்க, இந்த பிசினஸை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. 3 பாயிண்ட். எவ்வளவு பாயிண்ட்டுங்க? முதல் பாயிண்ட் முயற்சி பண்ணு. 2வது பாயிண்ட் முயற்சி பண்ணு. சரி, 2வது பாயிண்ட் அதே சொல்லிட்டாரு. 3வது வேற எதனா சொல்லுவாருன்னு பார்த்தா திரும்ப அவர் என்ன சொல்றாரு? முயற்சி பண்ணு. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முயற்சி திருவினை ஆக்கும். இட் சவுண்ட்ஸ் குட். முயற்சி திருவினை ஆக்கும். இன்னொரு வார்த்தை நான் வாசித்தேன், ஆடி போயிட்டேன். தெரியும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதனுடைய அர்த்தம் ஒரு சிலர் சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு கண்ணுங்கருத்துமா அதை எழுதியிருக்கிறாங்க பாருங்க. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். என்ன சொல்றாங்க? தெய்வத்தின் அருளால் கைகூடாது போனாலும் ஒருவனுடைய முயற்சியானது தன் உடல் வருத்தத்தின் கூலியை தப்பாமல் தந்துவிடும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு தானே? இன்னொருத்தர் விவரிக்கிறார் அதே வார்த்தையை. ஊழியின் காரணத்தால் ஒரு செயல் செய்ய முடியாமல் போகுமாயினும் முயற்சி தன் உடம்பு வருந்தி வருத்தத்தின் கூலியாவது கொடுக்கும். இன்னொருத்தர் சொல்றாரு, விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும். எல்லாம் சொல்றது என்ன? முயற்சிக்கு தான் கைய வைக்கிறாங்க, முயற்சியை தான் சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றார் கடைசியா, நான் சொல்றேன் பாருங்க. கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்பு கேற்ற வெற்றியை தரும். கடவுளே கடவுளேன்னு சொல்லி கூப்பிட்டு கிடைக்காத விஷயத்தை கூட நானும் நீங்களும் முயற்சி செஞ்சா அது கிடைச்சிடும். கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்கு. ஆனா தேவ பிள்ளைக்கு அது முழுமை அல்ல. இவங்க எல்லாரும் என் சத்திய வேதத்தை அறியவில்லை, என் சத்திய தேவனை தெரியவில்லை என்று அர்த்தம். இன்னும் பார்க்கல, இன்னும் கேட்கல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், முயற்சி அல்ல, நீ என்னை சார்ந்து முயற்சி செய், என்னை நம்பி முயற்சி செய். பிலீவ் இன் யூ அல்ல, பிலீவ் இன் காட், பிலீவ் இன் மீ அப்படின்றாரு. என்னை நம்பி செய், உன்னை நம்பி செய்யாத, உன் பலத்தை நம்பி செய்யாத, உன் முயற்சியை நம்பி செய்யாத, என் மீது சாய்ந்து. வசனம் சொல்லுகிறது, trust in the Lord with all your heart and do not lean on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். என்னங்க? இந்த இப்ப நம்ம வாசிச்ச அந்த வார்த்தையை சொல்லாமா? உன் சுய முயற்சியின் மேல் சாயாம, சுய முயற்சி மேல சாயாத முயற்சி பண்ணு. 3 பாயிண்ட். முயற்சி முயற்சி முயற்சி. பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். நீ எதை செஞ்சாலும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனா உனக்கு பெர்ஃபெக்ட் ஆகும். உண்மைதான். ஆனா என் கர்த்தரை சார்ந்து செய்யணும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகு. ஹalleluya. இந்த உலகம் சொல்லுகிறது, உன்னை நீ நம்பு, உன்னால முடியாதது ஒண்ணும் இல்ல. ஆனா என் தேவன் சொல்லுகிறார், என்னை நம்பு, என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? ஹalleluya. என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? கிடையாது. அதனால என்ன நம்பி என் சுய பலத்தால். அப்புறம் பாட்டு பாட போறோம்.
என்ன நம்பி நான் செஞ்சு என் சுய வேலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பண வேலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடிய. என் சொல் வேலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. கடைசியில் அப்புறம் வந்து தான் பாட்டு பாடுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கே தெரிஞ்சுக்குங்க, முயற்சி நல்லது, ஆனால் தேவனை சார்ந்து முயற்சி செய்வதே நல்லது. காரணம், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் அருளுகிறவர், கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். வசனம் சொல்லுகிறது, உன்னை நீ நம்புன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு சோர்ஸ் எங்க இருக்கு? உங்களுக்கு சோர்ஸ் யாரு? உங்களுக்கு சோர்ஸ் நீங்களே தானா? அப்போ அழகா பவுல் சொல்றாரு 4:13, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. என்னங்க, நான் என்னை நம்பணும்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற என் பலனாலே. சொல்ல முடியுமா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? என்னை பலப்படுத்துகிற என் தாளந்தாலே, என்னை பலப்படுத்துகிற என் பணத்தாலே, என்னை பலப்படுத்துகிற என் கூட இருக்கிற ஆதாரத்தாலே, என்னை பலப்படுத்துகிற என் படிப்பாலே அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்கிறதே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பவுல் சொல்லுகிறார், எல்லாம் சொல்லமா, என்ன என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்ட மாட்டீங்களா? எனக்கு பலன் உண்டு. இதுதான் எனக்கு அவசியம். Believe in you அல்ல, believe in God. The world says believe in you, but the word says, வார்த்தை சொல்லுகிறது, believe in God.